நம்ம கண்ணால் கிட்டத்தட்ட 10 மில்லியன் கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்குள்ள ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு 2 வகையான ஃபோட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்குது. இதில் கோன்ஸுங்கிற ஃபோட்டோ சென்சிட்டிவ் செல் தான் கலரை ஐடென்டிஃபை பண்ணும். நம்மக்கிட்ட மொத்தம் 3 டைப் ஆஃப் கோன் செல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஆர்ஜிபி, சிவப்பு பச்சை நிறம், ரெட் கிரீன் ப்ளூ, இந்த கலரை பேஸாக வச்சுக்கிட்டு கண்ணில் படுற லைட் ரேடியேஷனுக்கு ரியாக்ட் பண்ணி பில்லியன் கணக்கான காம்பினேஷன்ஸில் கலரை மூளைக்கு சிக்னலாக அனுப்புது. இப்படி தான் ஒரு சூப்பர் ஹெச்டி கேமராவை விட நம்மளோட கண்கள் 10 மில்லியன் கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் 0.05 செகண்டில் வர வெளிச்சத்தை கூட நம்ம கண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அல்ட்ரா ஹெச்டி சென்சார்ஸில் இருக்கக்கூடிய ஏஐ கூட கொஞ்சம் கிளார் அதிகமாக வந்தால் குழம்பிடும். ஆனால் நம்ம கண்ணு ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆகி எதை பார்க்குறோங்கிறத கிளியராக பிரெயினுக்கு சிக்னலாக அனுப்பிடும். அடுத்து நம்ம காதுகள். ஒரு சவுண்டு எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க நம்மளோட மூளை என்ன பண்ணுது, நம்மளோட 2 காதுகளுக்கும் சவுண்டு வந்து சேரக்கூடிய டைமிங்ல வெறும் 10 மைக்ரோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே அதை வச்சு மூளை அந்த சவுண்டு, அதாவது அந்த ஒலியோட சோர்ஸ், அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுங்கிறத துல்லியமாக கெஸ் பண்ணிடும். நீங்கள் சோனார் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோனார்னா என்னன்னா, கடலுக்கு அடியில் சவுண்டு அனுப்பி அது எதிரொலிச்சு திரும்பி வர்ற நேரத்தை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த சவுண்டு ஒரு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற டைமிங்கை வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது. சோனாரை விட நம்மளோட காதுகள் சவுண்டு வர்ற டைரக்ஷனை கெஸ் பண்ணுற ப்ரிசிஷன் பல மடங்கு அதிகம். இதுதான் நேச்சுரல் ரேடார். அப்புறம் ஸ்பரிசமை பாருங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்காமலேயே அதை தொட்டு பார்த்து அது என்னன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்மளோட விரல் நுனிகளில் 1 இன்ச்சுக்கு 3000 ரிசெப்டர்ஸ் இருக்குது. இது 13 நேனோமீட்டர் அளவுள்ள டெக்ஸ்சர், அதாவது ஒரு பொருளோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சின்ன மாற்றத்தை கூட நம்மளால் உணர முடியும். மாடர்ன் ரோபோட்ஸ்னால 1 கிராம் அளவுக்கான ப்ரெஷரை கூட சரியாக உணர முடியாது.